ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபஸ்ட்டாக ஒன்று ஆரம்பிக்கிற விஷயத்தை போயிட்டு வந்து அது நெகட்டிவ் வேல அப்ரோச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆஸ் அ ஹியூமன். நம்ம எல்லாருமே இங்கே ஹியூமன்ஸ். அதை ஆர்டர் பண்ணது வந்து வி ஹேட் வெரி ஷார்ட் விண்டோ. நம்ம அதில் ஆர்டர் பண்ணது வந்து மொத்தமாக 117 பேர் தான் அதை ஆர்டர் பண்ணாங்க. பட் அதுக்கு போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 117 கிடையாது. அது வந்து ஒரு 200-300 வீடியோஸ் கிட்டக்க அதுக்கு இந்த பிரியாணிக்கு போட்டாங்க. ரிவ்யூஸாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ரிவ்யூஸ்லாம் வந்து அதுக்கு இருந்துச்சு. இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்க போகிறேன். ஏன்னா இந்த வர செப்டம்பர் வந்து 10th year ஆஃப் இர்ஃபான்ஸ் வியூ கம்ப்ளீட் ஆகுது. வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ 2016 செப்டம்பர் வந்து நான் ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து தர்மதுரை மூவி ரிவ்யூ. அண்ட் 2026 செப்டம்பர் வரப்போகுது. இது வந்து ஒரு இம்மன்ஸான ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு 50,000 வியூஸ் பெருசு, எனக்கு ஒரு 10,000 வியூஸ் பெருசு. நான் எனக்கு ஒரு 1000 வியூஸ் வருது அப்படின்னாலுமே ஐ வில் மேக் வீடியோ. அண்ட் ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் அதில் அதிகமாக இருக்குது. 1000 பேர் பார்த்துட்டு எனக்கு அதில் 10 பேர் கமெண்ட் பண்ணால் அதுவும் நல்லா இருக்குது, என்னை அவங்க அந்த வீடியோ நல்லா ஹாப்பியாக வராங்க கமெண்ட் பண்ணால், அண்ட் தட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. எஸ்டிஆர் உங்களை பார்த்து பேசும்போது வேற லெவலுங்க, நான் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேங்க. அவரே இன்வைட் பண்ணி பேசினார். ஸோ அப்போவே வந்து அவர் பேசும்போதே வந்து he talked about my video. நான் ஜப்பானில் போயிட்டு ஒரு ட்ரெயினில் போன வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு இடத்துல சாப்பிட்ட வீடியோவாக இருக்கும், இதை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஒரு அவார்ட் ஷோ கூப்பிட்டுருக்காங்க, என்னமோ பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டு வர மாதிரி நீ பாட்டு வந்திருக்கியே, என்ன விஷயம்? எனக்குன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ண அடையாளம் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. இது நிஜமாலே எனக்கு இந்த அவார்டு தானே, இந்த அவார்டு எனக்கு மாற்றி கால் பண்ணிட்டீங்களா? ஆமாம் அப்படின்னு. ஆனால் வந்து எனக்கு அந்த விஷயம் இன்னும் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் இந்த அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ப்ரொவோக் அவார்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த விருது யாருக்கு போகுதுன்றது வைரல் ஆங்கர் இன் டிஜிட்டல் இர்ஃபான். இர்ஃபான். ஹலோ, ஹாய். ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ப்ளீஸ். ஹலோ கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ். இப்போ இந்த மாதிரி கூப்பிட்றீங்க தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வர்றப்போ கூப்பிட்டீங்க, அந்த மாதிரி கூப்பிட்றது, இந்த மாதிரி கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்க போகிறேன். ஏன்னா இந்த வர செப்டம்பர் வந்து 10th year ஆஃப் இர்ஃபான்ஸ் வியூ கம்ப்ளீட் ஆகுது. வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ 2016 செப்டம்பர் வந்து நான் ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து தர்மதுரை மூவி ரிவ்யூ. அண்ட் 2026 செப்டம்பர் வரப்போகுது. இது வந்து ஒரு இம்மன்ஸான ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து ஆரம்பிக்கும் போது வந்து இது இவ்வளோ பெருசாக போகுமான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிப்போம். சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது நம்ம லைஃபே மாற்ற போதா. 10 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் பண்ண போகிறேன்னு தெரியல. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த ஸ்டேஜில் இந்த அவார்ட் வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ப்ரொவோக் அவார்ட்ஸ். நிறைய பேர் பெரிய ஆளுங்களாம் இங்கே ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடிலாம் இந்த அவார்டு வாங்குறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். சூப்பர். நீங்கள் சொன்னீங்க, பேசும்போது சொன்னீங்க இன்னும் எத்தனை வருஷம் அப்படின்னு தெரியலன்னு. அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் வீடியோ போடுற வரைக்கும் உங்களை லைக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக நான் வந்து அதை வந்து நான் போட மாட்டேன்ற இதில் சொல்லலை. என்ன மேட்டர்னா, எனக்கு வந்து என்னென்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வியூஸ் எல்லாத்துக்கும் கம்மியாக தானே இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வியூஸ் அதிகமாச்சு, அதுக்கப்புறம் வியூஸ் கம்மியாகும், திருப்பி அதிகமாச்சு, திருப்பியும் எனக்கு எப்படின்னா இது மேலே போயிட்டு இறங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக நான் எப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த பிடிச்ச இந்த ஒர்க்கை நான் பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் எனக்கு ஒரு 50,000 வியூஸ் பெருசு, எனக்கு ஒரு 10,000 வியூஸ் பெருசு. எனக்கு ஒரு 1000 வியூஸ் வருது அப்படின்னாலுமே ஐ வில் மேக் வீடியோ. அண்ட் ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் அதில் அதிகமாக இருக்குது. 1000 பேர் பார்த்துட்டு எனக்கு அதில் 10 பேர் கமெண்ட் பண்ணால் அதுவும் நல்லா இருக்குது, என்னை அவங்க அந்த வீடியோ நல்லா ஹாப்பியாக வராங்க கமெண்ட் பண்ணால், அண்ட் தட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. சூப்பர், வெரி நைஸ். கொஷின்ஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கேட்டே ஆகணும். ஆமாம், ஒரு அவார்ட் ஷோ கூப்பிட்டுருக்காங்க, என்னமோ பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிட்டு வர மாதிரி நீ பாட்டு வந்திருக்கியே, என்ன விஷயம்? உன்னை வந்து புரியலையாப்பா. எங்கே பார்த்தாலும் வீடியோவில் ஓகே, யூடியூப்பில் ஓகே, அதெல்லாம் ஓகே. இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது குக் வித் கோமாளியான ஷோவில் போனாலும் அப்படி தான் வரீங்க.
இப்போ ஒரு அவார்ட் ஷோ இன்னைக்காவது பேண்ட் எடுத்து போடலாங்க, போடுங்க. ஏங்க இப்படி பண்றீங்கன்னு வீட்டுல யாரும் எதுவும் உங்களை கண்டிக்க ஆள் இல்லையா? இது வீட்டிலாம் சொல்லாங்க, நிறைய பேர் ஆடிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது இப்படியா வருவேன் அந்த மாதிரிலாம். ஏன்னா இது எனக்குன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ண அடையாளம் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் நிறையா வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வீடியோஸில் வந்து நான் ஹாஃப் ட்ரௌசர் தான் போட்டு வருவேன். எல்லாரும் அப்படி தான் பார்த்துருக்காங்க இர்ஃபானை. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அண்ட் அது பிடிச்சிருக்குது எனக்கு அது அப்படி வர்றது. அதனால நான் அப்படியே போட்டு வந்தேன். எனக்கு இது பிடிச்சிக்குங்க, நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்றீங்க. ஃபுட்காக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து வைரல் ஆங்கர் இன் டிஜிட்டல். எஸ். வீட்டில் என்ன சொன்னாங்க இதை பற்றி சொன்ன உடனே? வீட்டில் சொல்கிறத விட நான் ஃபஸ்ட்டு இது கேட்டதுமே எனக்கு புரியல. நிஜமாலே எனக்கு இந்த அவார்டு தானே, இந்த அவார்டு எனக்கு தான் மாற்றிக்கிட்டு கால் பண்ணிட்டீங்களா? ஆமாம் அப்படின்னு. ஆனால் வந்து எனக்கு அந்த விஷயம் இன்னும் பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுட்டுன்றது எனக்கு அடையாளமாக ஆயிடுச்சு. எப்படி இந்த ஹாஃப் ட்ரெஸ்ஸரோ அதே மாதிரி ஃபுட்டும். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே ஃபுட் வீடியோஸ் நிறையா போட்டுட்டு இருக்கிறதுனால. பட் நம்ம ஃபுட் மட்டும் பண்ணாமல் நான் வந்து நடுவில் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். லைக் vlogs வந்து தமிழில் vlogs பண்ணுறதா இருக்கட்டும், கார் வீடியோஸ் நிறையா பண்ணுவேன். நான் ஹவுஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். என்னங்க, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 வீடியோ போட்டிருக்கேன் நான் இது வரைக்கும். ஏன்னா டெய்லி வீடியோஸ் நான் போடுறேன். 3000 வீடியோ அப்படின்றது 3000 வீடியோஸும் நான் இருந்திருக்கேன். நான் அதை வந்து எடிட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இதில் நான் இருந்திருக்கேன். பட் நிறையா எனக்கு ஃபுட்டில் வந்து கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க, என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வைரல் ஆங்கர், ஸோ டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போன்றது இல்லை, பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறையா மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்குலாம் அந்தளவுக்குலாம் பேச வராது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்து வெரி ரிசர்வ்ட் பர்சன் அப்படிலாம் இருந்தேன் நான். பட் அவங்க வந்து உட்காந்துட்டு நான் அவங்களோட பேச சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா பேச போகிறோம், ஐயோ வயிற்ற கலக்கும், ஏதாவது உளறிடுவோமோ அப்படின்லாம் தான் இருக்கும். நிறையா கட் பண்ணி தூக்கிடுவோம் நாங்கள் இதில் எடிட்டில், அது ஒரு விஷயம். பட் இருந்தும் நான் அதை கண்டினியூஸாக பண்ணி அண்ட் பீப்புள் அக்செப்ட் பண்ணி அதுக்கு அவ்வளோ வியூஸ் போகுது. அண்டு இந்த மாதிரி ஒரு அவார்ட்லாம் கொடுக்குறீங்கன்ற போது தேங்க் காட், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த அவார்டுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆன ஒரு பர்சன் தான், அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் வந்து இப்போ நீங்கள் வெளியே போகும்போது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி பப்ளிக் பேசுவாங்க, இர்ஃபான் பாரு, இர்ஃபான் அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஒரு செலிப்ரிட்டி உங்களை பார்த்து பேசுவாங்கள்ல. இப்போ ரீசெண்டாக கூட எஸ்டிஆர் உங்களை பார்த்து பேசும்போது, வேறு லெவலுங்க, நான் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேங்க, நீங்கள் கூட வருவீங்களா இந்த வீடியோவில் அப்படின்னு அவங்களே அட்ரஸ் பண்ணார். ஸோ இது வந்து ஒரு செலிப்ரிட்டி, அதை நமக்கு பிடிச்ச ஸ்டார்லாம் பார்க்குறாங்க அப்படின் போது அந்த ஃபீல் எப்படி இருக்குது? ஐயோ ஏங்க, எஸ்டிஆர் வந்து இது நான் பார்த்த செகண்ட் வாட்டி மீட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நான் ஏர்போர்ட்டில் வந்து ஏதோ எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது லாஞ்சில் வந்து எஸ்டிஆர் சார் இருந்தார். ஐயோ இவர்கிட்ட போய் பேச வேணாமான்னு தெரியல, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுமான்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்க. ஹாய் காமிச்சேன். ஆனால் அவரே இன்வைட் பண்ணி பேசினார். ஸோ அப்போவே வந்து லைக் அவர் பேசும்போதே வந்து he talked about my வீடியோ. நான் ஜப்பானில் போயிட்டு ஒரு ட்ரெயினில் போன வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு இடத்துல சாப்பிட்ட வீடியோவாக இருக்கும், இதை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி. ஏன்னா எஸ்டிஆருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நிறைய பேருக்கு எஸ்டிஆர் பிடிக்கும், எனக்கும் அதே மாதிரி எஸ்டிஆர் பிடிக்கும். அவர் நம்மளை வீடியோ பற்றி பேசுகிறாரு, இவ்வளோ நுணுக்கமாக பேசுகிறாரு. இர்ஃபான், நீ அந்த ஜப்பானில் போயிட்டு அந்த ட்ரெயின் வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு, இப்படி அப்படி பண்ணேன், என்ன இது ஆன்டி பசங்க நம்பவே மாட்டாங்களே நம்ம, சரி ஃபோட்டோ மட்டும் எடுத்து போடுவோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறமா அவர் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ ரீசெண்டாக வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம வந்து 3000th வீடியோ, ஸோ என்னோட 3000வது வீடியோ நான் போடுறதுக்காக, ஸோ ஐ அப்ரோச் ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிகாஸ் நம்ம வீடியோஸ் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் டு மேக் அ வீடியோ வித் ஹிம். அதனால் அகைன் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். சூப்பர், வெரி நைஸ். சூப்பர். உங்களுக்காக எல்இடியில் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவோம். எல்இடி ப்ளீஸ். வாவ், பெஸ்ட் ஃபுட் பிளாகர் அவார்ட், பெஸ்ட் ஆங்கர் அவார்ட், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட். எப்போ இந்த 2 அவார்டும் வாங்கிட்டீங்க நீங்க இல்லையா? பெஸ்ட் வைரல் ஆக்டர் வேற, ஆங்கர் வேற ஆயிட்டீங்க. வைரல் ஆங்கர் எதுலயும் நடிச்சதே கிடையாது மூவிஸ்ல. அதனால வந்து இது தெரியல, இது எப்படின்னு தெரியல எனக்கு. எல்லைக்கீழ வரீங்களே, இது எல்லைக்கீழ வருவீங்க, கருப்புல வருவீங்க. எல்லைக்கீழ நான் வரல, கருப்புல வந்து ஒரு சீன்ல அதுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க. இல்லங்க, எப்போ கேக்குறாங்க? அது வந்து பிகினிங், ஆரம்பம்னு வெச்சுப்போமே. அதுக்கு அடுத்தலாம் வந்து பிளானிங் இருக்கும்ல. இன்ஷால்லா. ஐ மீன் எனக்கு ஆசை இருக்குது, நல்ல ஒரு கேரக்டர் ரோல நடிக்கணும்னு சொல்லிட்டு. நடந்துச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட். எஸ். வாவ், சூப்பர். அந்த ஃபேமிலி பிக்கே பயங்கரமா அழகா இருக்கு. எஸ், மை எவ்ரிதிங். எஸ். உங்களோட லைஃப் வந்து ஆஃப்டர் ஒய்ஃப் அண்ட் குழந்தைக்கு அப்புறம் எப்படி இருக்கு?
மாறி இருக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறையா மாறி இருக்கு. நிறையா டைம் இருக்கும் எனக்கு முன்னாடிலாம். இப்போ டைமே இல்லை எனக்குன்னு. ஐ மீன் எனக்குன்னு நான் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் அப்போல்லாம் வந்து அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு கூட துணைலாம் இல்லையே அப்படின்லாம் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாட்டிக்கு அப்புறம் நான் அந்த அட்வைஸை பண்ண ஆரம்பித்தேன். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இப்போது எல்லா பெண்ணோட மென்டாலிட்டி என்ன வந்து அவங்க வந்து ஆல்வேஸ் தே வாண்ட் டு ஒர்க் அண்ட் தே வாண்ட் டு பெட்டர் தெம் செல்ஃப். அவங்களோட வாழ்க்கையை பெட்டர் பண்ணிக்கணுன்ற மாதிரி இதிலே தான் மென் ஓடுவாங்க. ஐ மீன் நான் பார்த்த வரைக்குமே. ஸோ அவங்களுக்கு அதுக்கு அதிகமான டைம் தேவை. பட் ஒரு ஃபேமிலி ஒரு ஒய்ஃப்னு வராங்க ஒரு பாப்பான்னு வரும்போது நம்ம இங்கே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ வந்து அங்கேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் டைம் அங்கே போயிடும், நிறைய டைம் இங்கே போயிடும். அண்ட் தட் இஸ் மஸ்ட். அது வந்து ஃபேமிலின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்புறம் என் தங்கச்சி அவங்க என்னைய ரொம்ப ஐ மீன் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பக்குவமாக அழகாக வளர்த்து கொண்டு வந்து இவ கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது இதுக்கப்புறமா இங்கேருந்து நான் இன்னொரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்க தான் எல்லாமே லைக் என்னோடய மென்டல் சப்போர்ட் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நான் ஹாப்பி. அதனால் நான் அதில் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இங்கே இப்போ இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறவங்களா இருக்கட்டும், ரீல்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்பௌஸோட அவங்களோட ஒய்ஃபோட இல்லை கேர்ள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்களே, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லவ் இதெல்லாம் வெளியே தெரியுது. இது வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து நல்ல விதத்தில் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன் வேறு. நான் அந்த ஜென்ரேஷன் மொத்தமாக குத்த சொல்லலை, பிகாஸ் நான் என் வீட்டில் பார்த்தது நான் சொல்கிறேன். நான் அப்பானா ஆண்னா இப்படி இருப்பாங்க, பெண்ணா இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருந்து வேலை செய்வாங்க, இவங்க இப்படி தான் வெளியில் போய் வேலை செய்வாங்க, இவங்க சொல்கிறது இவங்க இப்படி தான் கேட்பாங்க, வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுக்கணும், டீ கொடுக்கணும், இதுதான் லைஃப், இதுதான் செட்டப்பு, இப்படி தான் இருக்கும், அவங்க பேசுகிற தோரணை இப்படி தான் இருக்கும். இதெல்லாமே தான் நான் பார்த்து வந்தேன். பட் இப்போது வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்களே. ஸோ இப்போ இவ்வளோ பேர் வந்து இதை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, இந்த வீடியோவை பார்க்குறாங்க, எல்லாமே பார்த்து ஓ இப்படி தான் லைஃப் இருக்கணுமோ, ஸோ அது கிடையாதோ, ஸோ ஐ திங்க் வி ஷுட் சேஞ்ச். லைக் நம்ம வந்து இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, குடும்பம்னா நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இது போய் சேர்றது வந்து அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. அது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல இதுவாக போய் எல்லாத்துக்கும் சேருது. ஸோ அதனால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சூப்பர் சூப்பர். ஒரு குடும்ப கணவனாக இருந்து நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது. ஒரு ஆம்பளை மனுஷன் இன்னொரு ஆம்பளைக்கு புரியும். டோன்ட் வரி. அடுத்து எல்இடி கிடையாது. நீங்கள் உங்களோட இன்டர்வியூஸில் அண்ட் ஜென்ரலாக வந்து இந்த பிளைண்ட் ரேங்கிங் வந்து இவர் பார்த்துருக்கீங்களாண்ணே? எல்லாரையும் உட்கார வச்சு பிளைண்ட் ரேங்கிங் கேட்டே இருப்பாங்க. ஆமாம் பார்த்துருக்கேன். எஸ். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அவங்களோட செலிபிரிட்டி லிஸ்ட்லாம் வச்சுருக்கேன். நான் ஒரு பேராக சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போது ஆன் ஸ்பாட்டில் அவர் பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறாருண்ணே. பிளைண்ட் ரேங்கிங் டாப் 10 தான். அதான் 10 தான். டாப் 10 பிளைண்ட் ரேங்கிங். ஒரு பேராக சொல்கிறீங்களா? ஆமாம். நெப்போலியன் சார் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு சார் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. முக்கியமான ஒரு விஷயம் 1A 1+ அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி நான் சொல்லலை, பட் நெப்போலியன் சார் எனக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தான். ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு மனுஷங்க. அவர் நீங்கள் அவரை பற்றி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன், பேசியிருப்பீங்க. பட் அவரோட ஹார்ட் வேறு லெவல். சூப்பர். மோகன்லால் சார். என்ன மோகனே சிரிக்கிற? ஓகே, மோகன்லால் சாருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அது நினைக்கிறேன். இருக்கும். கட் பண்ணி ஒருத்தங்க அனுப்புவாங்க, அப்படியே போட்டுருவோம். அதெல்லாம் மைண்டில் வச்சு சொல்லுங்க. பட் எனக்கு நிறையா பேர் வந்து கேரளாவில் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் லாலிட்டன் சாரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வாவ் நம்ம ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ ஹேட் யூ ப்ரோ, சீரியஸ்லி ஹேட் யூ ப்ரோ. நாங்கள் வீடியோஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எல்லாரையும் வச்சு செய்கிறாரு, அந்த ஹாட்ஸ்பாட்டில் உட்கார வச்சுருக்காங்க. திஸ் இஸ் டிஃபரெண்ட் ப்ரோ. இது வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, I'll give 5. ஓகே. கார்த்திக் சார். கார்த்தி சார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பேசுவார். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். தெரியல? தெரியும். ஓகே, I'll give 3. உதயநிதி ஸ்டாலின் சார். உதயநிதி ஸ்டாலின் சார். ஆமாம். அவருக்கு வந்து I'll give 4.
4 ஓகே 4. ஆர்ஜே பாலாஜி சார். அஜய் பாலாஜி ப்ரோ, ஐயோ அவருக்கு இப்போ என்னோட நிலைமை புரியும். அதனால வந்து ஐ கிவ் 7 ஃபார் 7 ஓகே. மணிகண்டன் ப்ரோ. மணிகண்டன் ப்ரோ தங்கமான மனுஷன், அவருக்கும் என் நிலைமை புரியும். இப்படி சொல்லிதான் எஸ் ஆக வேண்டியது இருக்குது. எல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், இதெல்லாம் கட் பண்ணுவோம். வெறும் 8 10 இப்படி தான் போடுவோம். உங்க ஃபார்மேட் தான் மணிகண்டன். இப்போ என்னென்ன ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லவே இல்லை நீங்கள். ஃப்ரீ என்னென்ன இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களா? 1 சொல்லியிருக்கீங்க, 3 சொல்லியிருக்கீங்க, 4 7 5 சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2 இருக்கு, 6 இருக்கு. 6 மணிகண்டன் ப்ரோ. ஓகே. அடுத்து கனிமொழி மேம். 2 வெரி ஸ்வீட் பர்சன் ஆக்சுவலி. அவங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போயிட்டு அவங்கள மீட் பண்ணோம். அவங்க ஊரில் தான், அவங்க ஊரில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணி தான் அவங்க மீட் பண்ணோம். அவ்வளோ வெல்கமிங்காக எங்களை வந்து, என்னைய மட்டும் இல்லை, இப்போ நான் தான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன், ஆனால் என் கூட என் டீமே இருக்காங்க, எல்லாரையுமே கூப்பிட்டு வீட்டில். அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து எங்கள் ரூமுக்கு சாப்பாடுலாம் அனுப்பிச்சி விட்டு சாப்பாடுலாம் கொடுத்தோன்னு அவ்வளோதான் ஃப்ளாட். அவ்வளோதான் நல்லா. அதுவும் அவங்க சொன்னாங்க அந்த பரோட்டாவில் வந்து அவங்க ஊரில் வந்து நல்லா ஆசைக்கார பல்வை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்கடா. இல்லை, அவங்க வந்து அந்த பரோட்டாவில் வந்து அந்த சால்னாலாம் ஊற்றியே அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க ஊரில் பயங்கரமாக. நீங்கள் சொல்கிறப்பே பசிக்குது ப்ரோ. செமையாக இருந்துச்சுங்க அது. அதனால ரொம்ப நேரம் நிற்கிறோம் பசியில், பார்த்து பேசுங்க. விஜய் சேதுபதி அவர்கள். ஐயோ இப்போ என்ன இருக்குது? 1 2 3 1 முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சு, 3 முடிஞ்சிருச்சு, 4 5 முடிஞ்சிருச்சு, 6 முடிஞ்சிருச்சு. என்ன இருக்கு? 7 முடியல. 6 முடிஞ்சிருச்சு. மணிகண்டன் ப்ரோ 6 சொன்னீங்க. ஓகே ஓகே. 8 என்ன இருக்கு? 7 8 9 10 இருக்கு. 7 கொடுத்துட்டேன். 8 7 கொடுத்துட்டாருப்பா. ஆர்ஜே பாலாஜி கொடுத்துட்டீங்க. ஓகே. என்னது இது? 8 ஓகே. ஜெயராம் சார். ஐயோ இப்போ 9 and 10 இருக்கா? ஆமா. கடைசியில் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். வேணாம் நானே சொல்லிடுறேன். ஜெயராம் சார் 9, ஏன்னா அவர் ரொம்ப ஃபன்னு ஜாலியாக இருந்தார், அதனால 9. கடைசியில் என்னமோ வச்சிருக்காங்க தெரியுது எனக்கு. இவரை எப்படிங்க மிஸ் பண்ணீங்க? பேசில் பிரதர். பேசில் ஜோசப். இப்போ தான் ரீசெண்டாக மீட் பண்ணேன். வெரி வெரி ஸ்வீட் பர்சன், நல்லா சிரிச்சிட்டே இருப்பார். 10 he will understand my. இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் ப்ரோ. he will understandலாம் கட் பண்ணிடுவோம். இல்லை நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட, பிரச்சனை இல்லை. எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணி எப்படி டேக் பண்ணுறாங்க மட்டும் பாருங்க. ரைட். ஒரு ஃபைனல் ஒரு எல்இடி இருக்கு, அதோட முடிச்சு. ஓகே. எல்இடி. ஆஹா ப்ரோ சொல்லுங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல இதை பற்றி நீங்கள் எடுத்தோடனே பேசுவீங்கன்னு நினச்சேன். பிரபலம்னாலே ப்ராப்ளம் தான். அதுவும் பக்ரீத் பிரியாணி மறக்கவே மாட்டோம், வைரலாக போயிட்டு இருந்தது. எஸ். எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை சொல்லுங்க ப்ரோ. ஹேண்டில் பண்ணது வந்து ஐ வாஸ் நாட் ஹியர் ஆக்சுவலி. அப்போது நான் எனக்கு இன்னொரு கமிட்மெண்ட்டில் நான் இன்னொரு ஷூட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டு போயிட்டேன். அங்கே எனக்கு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே இந்த வீடியோஸ்லாம் வர்றதை பார்த்துட்டு, ஏன்னா ஆஃப்டர் நான் முடிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டேன். நான் இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த டே வந்து ரொம்ப அசனில் எமோஷனலாக வந்து நம்ம பார்த்தோன்னே என்ன தோணும், ஐயோ என்னடா நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நம்ம வந்து இப்படி தானே பண்ணோம் அப்படி தானே பண்ணோம்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதை பற்றி புலம்பிக்கிட்டு இருந்தேன். நான் யார் கூடனா ஆப்வியஸ்லி ஒய்ஃப் கூட, அப்புறமா கால் பண்ணி அம்மா கூட, தங்கச்சி கூட, இவங்க என்னோட கசின்ஸ், ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் கூட வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்ன புலம்பிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி கட் ரென்ச்சிங்காக ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது அடுத்த நாள் வந்து ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே வாட்ஸ் ஹேப்பனிங். இது எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்கான உரிமை இருக்குது. நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து அதோட ரிவ்யூஸ் அண்டு கிரிட்டிக்ஸை நம்ம எடுத்து தான் ஆகணும். அதை பற்றி எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு என்னென்னா ப்ரோ, இது நான் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அது நான் பிரியாணி கூட வெளியே போகல. அப்போவே வந்து நிறைய பேர் வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சாங்களா. எனக்கு என்னன்னா, ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம நிறைய பேருக்கு வீடியோ பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. யாருமே யாரோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதுமே போயிட்டு எடுத்தவொடனே வந்து ஒரு நெகட்டிவ் இதில் போயிட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம்ல. ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபஸ்ட்டாக ஒன்று ஆரம்பிக்கிற விஷயத்தை போயிட்டு வந்து அது நெகட்டிவ் வேல அப்ரோச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஆஸ் அ ஹியூமனில் நம்ம எல்லாருமே இங்கே ஹியூமன்ஸ். ஆனால் அது அந்த மாதிரி நடந்துச்சு. எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்குதுக்கு முன்னாடி, இல்லை இன்னும் லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர், ஒரு வருஷம் ஏதாவது ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன். பட் அதில் இருக்கிற வலின்றது எனக்கு தெரியும். ஸோ ஒரு பிரச்சனை வரும். பட் இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன இதுனா, என்னோட தப்பு இதில் என்ன இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி என்னால் வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. 3650 அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குன்னு. அது எதுக்கு அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 கிலோ ரைஸ் அண்ட் 1.5 கிலோ மட்டன் ஸோ எல்லாருமே வந்து நம்ம அதில் சொல்லியிருக்கோம்.
அதில் எவ்வளோ வந்து என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20% எனக்கு வந்து அதில் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கோங்க. பட் அது பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, அது வந்து ரொம்ப வலிக்குது. அது அந்த டைமில் ரொம்ப வலிக்குது. அதை பற்றி ரொம்ப நம்ம யோசிச்சு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெகட்டிவிட்டிலாம் எடுத்துக்கூடாது, ஆச்சா ஊச்சா அப்படின்னு அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது தெரியுமா. அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது நான் வந்து பக்ரீத் அன்னைக்கு நான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அதில் இன்னொரு மேட்டர் என்னென்னா வந்து அது ஆர்டர் பண்ணது வந்து வி ஹேட் வெரி ஷார்ட் விண்டோ. நம்ம அதில் ஆர்டர் பண்ணது வந்து மொத்தமாக 117 பேர் 117 பேர் தான் அதை ஆர்டர் பண்ணாங்க. பட் அதுக்கு போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 117 கிடையாது. அது வந்து ஒரு 200-300 வீடியோஸ் கிட்டக்க அதுக்கு இந்த பிரியாணிக்கு போட்டாங்க. ரிவ்யூஸாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ரிவ்யூஸ்லாம் வந்து அதுக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இதை நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கு 33 வயசு ஆகுது. எனக்கு அந்தளவுக்கு பக்குவம்லாம் கிடையாது. அது என்னால் வந்து சரியாக பார்க்க முடியல. லைக் ஓகே இது இப்படி தானா, இது இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு பார்க்க முடியல. அப்போ பார்க்க முடியல. அதாவது அந்த நாளைக்கு. இப்போ ஐம் குட், ஐம் ஃபைன். அப்படி என்னென்னா நாங்கள் இதில் சக்ஸஸ் என்னென்னா வந்து சார் நான் சிங்கப்பூரில் நான் சொன்னேன் வெளிநாட்டு போயின்னு போயிட்டு எனக்கு நான் வரேன். அங்கேருந்து ஏர்போர்ட்டில் அங்கே வந்து எனக்கு அந்த பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த போலீஸ் தமிழ் தான், நம்மளால் தான் அவர் கன்லாம் வச்சுருக்காரு, ரொம்ப இதுவாக இருக்கார். இர்ஃபான் என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, அங்கே உங்கள் பிரியாணி கடை அங்கே திறந்து வச்சுட்டு இங்கே இருக்கீங்க. இல்லை நான் பிரியாணி கடைலாம் திறக்கல, இதுதான். பட் உங்கள் பிரியாணி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னாரு அவர். ஆமாங்க. நான் எனக்கு எப்படின்னா நான் ஒரு மாதிரி ரிசர்வ்டா, சரி அவங்க ஏதோ இதை பற்றி பேச போகிறாங்க போல், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அப்படியே பேசலாம் செய்வாங்க, அதில் என்ன இருக்குது. பட் ஐ வாண்ட் டு டேஸ்ட் யுவர் பிரியாணி இப்படின்றது வந்து ஒரு 10 பேர் என்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நெகட்டிவ் வீடியோ வருது, அதை ஏன் நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு இதுவாகலையா? அந்த நெகட்டிவ் வீடியோ வந்து அவங்களுக்கு சாப்பிடணுன்னா தோணுதே தவிர they don't want, I mean அவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணல போல். ஸோ I'm just like I'm figuring it out and நெக்ஸ்ட்டு வந்து இன்ஷால்லா எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. எப்படின்னா வந்துட்டு அவங்களோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இருக்கு. அதுதான் மெயினாக என்னோட கேட்டரிங் தான் சாப்பிட்டவங்க டேஸ்ட் பண்ணவங்க மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதை நான் எப்படி இப்போ பண்ண போகிறேன் அப்படின்றத ஐம் கோயிங் டு சீ இன்ஷால்லா. டோன்ட் வரி இர்ஃபான், உங்களுடைய பாசிட்டிவிட்டி உங்களுடைய எண்ணத்துக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எப்பயுமே ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, மறுபடியும் நம்மளோட இர்ஃபானுக்கு வைரல் ஆங்கர் இன் டிஜிட்டல் அவார்டுக்காக ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ இர்ஃபான், தேங்க்யூ ஸோ மச். ப்ரோவோக் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கேப்லோ சாவே, powered by Vella, associate sponsors Floractive, Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Seasol, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.